பாரு இன்னும் தூங்கிட்டு இருக்கான். ராஜு ராஜு டைம் ஆயிடுச்சு பாரு, எழுந்துக்கோ. அம்மா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேம்மா. என்னமோ பண்ணு, நான் போய் டீ போடுறேன். டேய் ராஜு, டைம் 8 ஆகுதுடா, எழுந்துக்கோடா. என்னது 8 மணியா? ஐயோ டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சு. டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னாதான் அவசர அவசரமா கிளம்புறது. 10 seconds later. அம்மா ஸ்கூலுக்கு போயிட்டு வரேம்மா. டேய் ராஜு, நீ பல்லே வளர்க்கலையேடா. ஐயோ ஆமாம்மா மறந்துட்டேன். இன்னைக்கு ரிப்பப்ளிக் டே, அந்த அவசரத்திலேயே கிளம்புனா அதனால மறந்துட்டேம்மா. அப்படியே சார் தான் போய் கொடியேத்த போறாரு. முஞ்சப்பர் போய் பல்ல வளக்கிட்டு கிளம்புடா. சரிம்மா சரிம்மா, நான் பல்லு விளக்கிட்டே கிளம்புறேம்மா. என்னடா இவன் இப்பதான் பல்லு வளக்க போனா அதுக்குள்ள வந்துட்டான். அம்மா நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். சரி சரி, பார்த்து போயிட்டு வா. பாய்மா. டேய், என்னடா இந்த ராஜு பையன் இன்னும் காணோம்? தெரியலையே, எப்பவும் போல இன்னைக்கு ரொம்ப நேரம் தூங்கிட்டான் போல, அதான் இன்னும் ஆளை காணோம். ஆனா கேட்டா நியூ இயர்ல இருந்து சீக்கிரமா எழுந்துப்பேன்னு ரெசல்யூஷன்லாம் எடுத்தேன்னு சொல்றான். ஆனா லேட்டா தான் எழுந்துக்கிறான். வரட்டும் வரட்டும், அவனுக்கு இருக்கு. ராஜு வரான் வரான், அப்படியே போறான் பாரு. டேய் டேய், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்ன இன்னைக்கும் லேட்டா? அடப்பாவி, உனக்காக தானே நாங்க இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உனக்கு போய் வெயிட் பண்ணும் பாடுறா. எங்களை சொல்லணும், லேட்டா வந்தது நீ எங்களை லேட்டுன்னு சொல்றியா? விட்றா விட்றா. சரி வாங்க உள்ள போவோம். இந்த பெஞ்ச் எல்லாம் தூக்கி போடுறதுக்கு ஆள் இல்ல. தம்பி, நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க? நானா 4வது படிக்கிறேன் மிஸ். அப்படியா, சரி நீங்க வேணாம் வேணாம். ஏண்டா ராஜு, நம்ம 6வது தாண்டா படிக்கிறோம். அப்ப ஏன்டா டீச்சர் கிட்ட 3வதுன்னு போய் சொன்ன? அது வேற ஒண்ணும் இல்ல, 6வதுன்னு சொன்னா நம்மள பெஞ்ச் தூக்க சொல்லுவாங்க. இப்ப 3வதுன்னு சொன்னா தூக்க சொல்ல மாட்டாங்கல்ல, பார்த்தல அதான். அப்பா டேய், நீ எங்கேயோ போயிட்டடா. எவ்வளோ அறிவுடா உனக்கு, இந்த சின்ன மண்டைக்குள்ள இவ்வளோ அறிவா? சரி வாங்க கொடியேத்த நிப்போம், டைம் ஆயிடுச்சு. என்னடா சில பேரு கலர் ட்ரெஸ்ல வந்திருக்காங்க, சில பேர் யூனிஃபார்ம்ல வந்திருக்காங்க, ஒன்னும் புரியலையே. ஒருவேளை இவங்க வீட்ல ட்ரெஸ்ஸே தூச்சி போட்டிருக்க மாட்டாங்க, அதனால கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாண்டா, இருக்கும் இருக்கும். அனைவருக்கும் காலை வணக்கம். வணக்கம் தங்கச்சி. இன்றைக்கு நம் இந்தியாவுக்கு முக்கியமான நாள், அதுதான் குடியரசு தினம். இதன் துவக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து பாடுபவர்கள் 5ஆம் வகுப்பு மாணவர்கள். நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கீழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் மதிச்சிறந்த திராவிட நல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெருந்தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. ஆஹா ஆஹா, நம்ம தமிழ் எவ்வளோ இனிமையா இருக்கு. அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நம்முடைய சிறப்பு விருந்தினரை பற்றி சில வார்த்தைகளை பேச வருகிறார் நம்முடைய ரோசி ஆசிரியை அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு சிறப்பு விருந்தினர் நம் பள்ளியில் படித்து மிகப்பெரிய மருத்துவரான மதிப்பிற்குரிய பாரிவேந்தன் அவர்கள். உங்களுக்கு தெரியாத ஒரு தகவல், அவர் மருத்துவம் பார்க்க வெறும் 5 ரூபாய் மட்டும்தான் வாங்குகிறார். உங்கள் கரவொலியோடு மருத்துவர் பாரிவேந்தன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன்.
இப்பொழுது பாரிவேந்தன் அவர்கள் குடியரசு தினத்தை பற்றியும் படிப்பின் முக்கியத்துவத்தை பற்றியும் ஒரு சில வார்த்தைகளை நம்மிடையே பகிர உள்ளார். அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நமக்கு படிப்பு என்பது உணவு போன்றது, மிகவும் முக்கியம். உங்களுக்கு பிடித்ததை படியுங்கள், சந்தோஷமாக படியுங்கள். முக்கியமான ஒன்று, காலையில் சீக்கிரம் எழுந்துக்கோங்க. அட்வைஸ் பண்ணல, அனுபவத்துல சொல்றேன். ஜெய்ஹிந்த், நன்றி. சிறப்பு விருந்தினர் டாக்டர் பாரிவேந்தன் அவர்களை கொடியேற்ற அன்புடன் அழைக்கிறோம். பசங்களா, உங்களோட கனவுகளை நோக்கி செல்லுங்க. இப்பொழுது தேசிய கீதம் ஒலிக்கப்பட உள்ளது. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उज्जल जलसि तरंगा तब शुभ नामे जाहे तब शुभ आशीष माहे गाहे तव जय दादा जनगण मंगल नायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. பசங்களா, பிடி சார் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாரு, அதுபடியே வெளியே சேஃபா போங்க. பசங்களா, ஸ்கூல் டிஸ்பஸ்ன்னு சொல்லுவோம். எல்லாரும் ஜெய்ஹிந்த் சொல்லணும். ஸ்கூல் டிஸ்பஸ். பசங்களா, எல்லாருக்கும் சாக்லேட் வச்சிருக்கோம். ஒருத்தரா எடுத்துக்கிட்டு சேஃபா வீட்டுக்கு போகணும். Thank you sir. Thank you sir. Thank you sir. மணி, நானும் படிச்சு இந்த சார் மாதிரி டாக்டர் ஆகணும்டா. அம்மாண்டா, இவங்கள மாதிரி நல்லா படிக்கணும்டா. எல்லாருக்கும் உதவி செய்யணும்டா. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நம்ம காலையிலேயே எழுந்து படிக்கணும். அப்பதான் நம்மளும் டாக்டர் அங்கிள் மாதிரி ஆகும். நல்லா படிப்போம், சந்தோஷமா படிப்போம், நல்லதையே படிப்போம். ஹாப்பி ரிபப்ளிக் டே.